காட் ஆஃப் தி வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்ப நம்ம வந்து தமிழ் முருகன் அறிவிச்சிருக்கிறோம். சோ தனுஷ் அண்ட் வெற்றிமாறன். அறிவுமதின்னு போட்ட உடனே நான் அதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். எண்டுல அந்த அறிவுமதிங்கிற பேருக்கு ஏன் அவ்வளவு எனக்கு சந்தோஷமாச்சுன்னு நான் சொல்றேன். வாடிவாசல் வாடிவாசல் ஒண்ணு எப்போ வரும்னு எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. அப்ப வாடிவாசல் வரவே வராதா? அது மிகப்பெரிய ஒரு நாவல். அது ஸோ அது வெற்றிமாறனால மட்டும்தான் கையாள முடியும். சூர்யாவும் ஒரு ஆப்டான ஹீரோ. ஸோ அது வரணுங்கிறது தான் நம்ம எதிர்பார்ப்பு. இன்னும் முருகன் அப்படின்னாலே மயில் தானே சொல்லுவாங்க. மலை நிலத்தினுடைய மன்னன் தான் முருகன். வேல் வந்து அவனோட ஆயுதம், யானை வந்து அவனுடைய வாகனம், வள்ளி தான் முருகனோட மனைவி, தெய்வானைங்கிறது இவங்க கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கு. இது ஒரு கமர்ஷியல் பேக்கேஜா வெற்றிமாறன் எப்படி சொல்லுவாரு, தமிழ் முருகன் என்னுடைய கோயிலிலே எவனவனோ எவ்வளவெளோ வந்து இங்கு ஏன் இருக்க வேண்டும். வெல்கம் டு சினிமா ஜிபிடி. சார் வணக்கம் சார். வணக்கம் யோகி. ஓகே சார். சோசியல் மீடியால டிஎன்வி அப்படின்னு போட்டாங்க. அந்த விக்கு எவ்வளவோ அர்த்தங்கள் கண்டுபிடிச்சாங்க. இப்போ ஒரு சர்ப்ரைஸா ஒரு விஷயம் வந்திருக்கு, தமிழ் முருகன். ஸோ தனுஷ் அண்ட் வெற்றிமாறன். இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஏன்னா வெற்றிமாறனோட டைரக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது அவர்கிட்ட ஒரு கருத்தியல் இருக்கும். அவரோட மொத்த 7 படத்துல 4 படத்துக்கு ஆல்ரெடி தனுஷ் தான் ஹீரோ. பொல்லாதவன், ஆடுகளம், வடசென்னை, அசுரன் அப்படின்னு 5வது படத்துல 7 படத்துல 5வது படத்துல திருப்பி இணையறாருங்கும் போது ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. ரெண்டாவது அந்த தமிழ் முருகன் அப்படிங்கிற டைட்டிலே பிடிச்சிருந்தது. ஏன்னா அதுல வந்து இன்னொரு பேரும் அதுக்கு இன்னொரு காரணம், அறிவுமதி அப்படிங்கிற பேரும் ஒரு முக்கியமான காரணம். அது டீட்டெயில்டா இதனோட கடைசியில நம்ம பார்க்கலாம். அவர் ஒரு மிகப்பெரிய ஃபேமஸ், மிகப்பெரிய ஒரு கவிஞர், என்னோட மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிஞர். அது என்னோட எண்டுல அந்த அறிவுமதிங்கிற பேருக்கு ஏன் அவ்வளவு எனக்கு சந்தோஷமாச்சுங்கிறது நான் சொல்றேன். ஓகே சார். இந்த படத்துக்காக இப்ப வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வெயிட் பண்றாங்க. டைட்டில் வந்ததுக்கு அப்புறம் வாடிவாசல் வாடிவாசல் ஒண்ணு எப்போ வரும்னு எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. அப்ப வாடிவாசல் வரவே வராதா அப்படின்னு ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அப்படித்தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் பேசிக்கிறாங்க. திருப்பி அது வரதுக்கு உண்டான டாக்ஸே எங்கேயும் காணும். இன்டர்னல் டாக்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும்ல, இந்த ஷெட்யூல் பேசிக்க போறாங்க, இது பண்ணிக்க போறாங்க. ஆனா தள்ளி போயிட்டே இருக்குது. சூர்யா இன்னொரு வேற ப்ராஜெக்டா போயிட்டு இருக்காரு. வெற்றிமாறன் வேற விஷயம் பேசிட்டு இருக்கும் போது அந்த கேப் அதிகமாகும் போது அது கிட்டத்தட்ட டிராப் அவுட் தானோ அப்படிங்கிற மாதிரியானதா இருக்கு. ஆனா அதுவும் வரணும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு நாவல். அது ஸோ அது வெற்றிமாறனால மட்டும்தான் கையாள முடியும். சூர்யாவும் ஒரு ஆப்டான ஹீரோ. ஸோ அது வரணுங்கிறது தான் நம்ம எதிர்பார்ப்பு. இப்போ சார் கரண்டா சாய் அபியங்கருடைய பீக் ஏரா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்பதான் வந்திருக்காரு. இல்ல சார், எனக்கு இதுல வர பாட்டை கேட்ட உடனே காடு மோடு தான் ஞாபகம் வந்துச்சு. காடு மோடோட அதே மியூசிக் தான் அதுல இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்பீட் இருக்குது. கருப்பு வந்து எல்லா பாட்டுமே நல்ல வைப்பு கொடுத்த பாட்டு. சோ கிட்டத்தட்ட கருப்பு மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் தான் முருகனும் வரும். அதனால அவரை போட்டிருக்காங்க, அந்த ஸ்பீடு. அதனால சோ அதுக்கு இப்போதைக்கு நீங்க சொல்ற மாதிரி அவருடைய எரா தான் அப்படிங்கறதுனால. ஓகே சார். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தெலுங்கு வெர்சஸ் தமிழ், தமிழ் வெர்சஸ் தெலுங்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி என்டிஆர் அவர்கள் வந்து ஜூனியர் என்டிஆர் வந்து ஒரு படங்கள் காட் ஆஃப் தி வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்ப நம்ம வந்து தமிழ் முருகன் அறிவிச்சிருக்கிறோம். இத பார்க்கும்போது நீங்க படம் எடுத்திருக்கீங்களா, இப்ப நாங்க வேற எடுத்திருக்கோமே, அப்ப நாங்களும் மக்களுக்கு நாங்க கொண்டு வரோம்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பாக்குற போது தெரியுது. காட் ஆஃப் தி வார் எந்த கடவுளை பத்தின படம்? அதுவும் முருகன் சார்ந்த கதை தான் சார். இந்த அறிவுமதி வந்து தமிழ் முருகன் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அது நூல் இல்ல, அது கவிதைகள் எழுதிட்டு இருந்தாரு. முருகன் வந்து தமிழ் கடவுள் தான். நீங்க கந்தன் சிவனோட பையன் சொல்லி அதை வந்து நீங்க ஆரிய கடவுளா மாத்துறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான விமர்சனமா கவிதைகள் எழுதிட்டு இருந்தாரு. அப்புறம் அது புத்தகமா போட சொல்லி நிறைய பேர் கேட்டதுனால ஒரு எளிமையான கேள்வி பதில் புத்தகமா PDF கூட கிடைக்குது. PDF இருக்குது, ஹெரிட்டேஜ்ல PDF இருக்குது. அந்த புத்தகம் ஒரு மிக நல்ல ஒரு புத்தகம். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி பதிலாவே இருக்கும் அந்த புத்தகம். அந்த அவரு சொல்றது ஒரு மலை நிலத்தினுடைய மன்னன் தான் முருகன். வேல் வந்து அவனோட ஆயுதம், யானை வந்து அவனுடைய வாகனம். யானையில போய் வேர்ல வச்சு அந்த மலையும் மலை சார்ந்தத்தையும் காப்பாத்திட்டு இருந்த ஒரு மன்னன் அவன். அதுதான் அது ஃபுல்லா மாத்தப்பட்டதுங்கிறது அவரோட இது. அதுக்குண்டான ஆதாரம் ஃபுல்லா அந்த புத்தகத்துல கொடுக்குறாரு. நான் எதுவுமே சொல்லலன்னு சொல்லி சங்கத்தமிழ்ல புறநானூறு, அகநானூறு, பெரும்பானாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படைன்னு சொல்லி எல்லாத்துலயும் செயலை கொடுக்குறாரு. அதுல எல்லாம் முருகன் 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 தான் பேர் இருக்குது. இவங்க நீங்க வந்து கந்தன் சொல்லி மாத்திட்டாங்க, அப்புறம் விபூதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. சந்தனம், ஏன்னா மலைகள்ல அதுதானே கிடைக்கும், இயற்கையான சந்தனம் கிடைக்கிறது, அதுதான் பூசிக்குவாங்க.
ஸோ அந்த மாதிரியான நிறைய ஆதாரங்களோட அந்த நூல் இருக்கும். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஒரு சிங்க் கிடைக்குது. ஏன்னா இந்த டைட்டில் ரிவீல்ல வந்து பாத்தீங்கன்னா யானையில தான் முருகன் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டா வந்தது. ஏன்னா முருகன் அப்படின்னாலே மயில் தானே சொல்லுவாங்க. சோ நீங்க சொல்லும் போது அறிவுமதி அவர்களுக்கும் இதுக்கும் நல்ல கனெக்ஷன் வந்து கிடைக்கும். அதுல வந்து முன்னாடி ஒரு கவிதை ஒண்ணு இருக்கும், அது ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இருக்கும் கோயிலிலே வேல் இருக்க வேண்டும், வேல் இருக்கும் கோயிலிலே நான் இருக்க வேண்டும், நான் இருக்கும் கோயிலிலே தமிழ் இருக்க வேண்டும், தமிழ் இருக்கும் கோயிலிலே நான் இருக்க வேண்டும், நான் இருக்க வேல் இருக்க நல்ல தமிழ் தான் இருக்க, என்னுடைய கோயிலிலே தமிழ் முருகன் என்னுடைய கோயிலிலே எவனவனோ எவ்வளவெளோ வந்திங்கு ஏன் இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கும். இதுல நிறைய மீனிங் இருக்கு. ஆமா, இது என்னோட, நான் வந்து தமிழ் கடவுள், நான் தமிழ் ஒரு மன்னன், என்ன கடவுளா கும்பிடுறாங்க, நீங்க என்னடா என்ன இங்க கொண்டு வந்துட்டு கந்தன்கிறீங்க, சரவணங்கிறீங்க, சுப்பிரமணியங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல நிறைய இருக்கும். பிள்ளையார் அப்படிங்கறது முருகன் தான் அப்படிங்கிறது அந்த அது இருக்கும். பிள்ளையாருங்கிறது முருகனோட பேர் தாங்கிறதுக்கு ஆதாரத்தோட எழுதியிருப்பாரு. முருகன் தான் இங்க தமிழ் கடவுள். அதை கொஞ்சமா அந்த புராணத்தை மிக்ஸ் பண்ணி சமயத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி அவன் மனித கடவுள், ஒரு மானுடனா ஒரு மன்னனா இருந்தவன் அந்த மக்களை பாதுகாத்தனால அவனை கடவுளா கும்பிடுறாங்க. நீங்க இதை கொண்டு வந்து வட இந்திய கடவுளா மாத்துறீங்க, ஆரிய கடவுளா மாத்துறீங்க அப்படிங்கறதான் கொஸ்டின். இப்போ நீங்க நார்த் இந்தியாவில பண்ற படங்களையும் தமிழ்ல வெற்றிமாறன் இப்படி ஒரு இது கொண்டு வராருங்கும் போது அதனுடைய அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம். சோ அந்த பொருளை தான் அவரு அந்த புத்தகத்தை அடிப்படையா வச்சுதான் எழுதியிருப்பாரு அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். சோ அறிவுமதி, ஏன்னா அவர் வந்து வெற்றிமாறன், அவரு நிறைய பேருக்கு அவர் ஆண் தாய் அப்படிம்பாங்க அவரை. அவரோட 73 அபிபுல்லா சாலை வந்து எல்லா நாமுத்துக்குமார், யுகபாரதி, எல்லா கவிஞர்களும், எல்லா சீமான் மாதிரி தமிழ் ஆர்வலர்கள் எல்லாம் போய் வந்த இடம். அவருக்கு தமிழ் மேல மிகப்பெரிய பற்று, சங்க இலக்கியம், தமிழுடைய பழமை தொன்மையான விஷயங்கள்லாம் இன்னும் நிறைய பேர் கொண்டு வரணும், இன்னும் நிறைய அது பேசப்படணும்னு தொடர்ந்து ஆசைப்பட்டு பேசிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் அவரு. சோ அறிவுமதின்னு போட்ட உடனே நான் அதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். நிச்சயமா அதுதான். ஓகே சார், இது வந்து நம்ம தெலுங்கு சினிமா தமிழ் சினிமா அப்படின்னு மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்ம தமிழ்லயே வந்து முருகன்ற பேரு, கந்தன், சுப்பிரமணியன் மாதிரி பேரு மாறி இருக்கு. இப்ப அந்த பக்கம் போனோம் அப்படின்னா அவங்க வந்து இப்ப பிள்ளையாருக்கே 2 மனைவி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அப்ப அவங்க முருகனை எப்படி காமிக்க போறாங்க? ஏன்னா தமிழ் கடவுள் முருகன் தமிழுக்கான சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்ல. தமிழ் கடவுள் முருகன் தமிழுக்கு சொந்தம் இல்ல, நீங்களும் கும்பிட்டுக்கோங்க, அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இவங்க சொல்றது அவங்களுக்கு கும்பிடுறதுல பிரச்சனை கிடையாது, மாத்தாதீங்க அப்படிங்கிறாங்க. நீங்க உங்க இந்த கலாச்சாரத்தை அப்படி மாத்தாதீங்க. முருகனோட அந்த இதுல வந்துட்டு ஒரு கோழி அடிச்சு சாப்பிடுற இதெல்லாம் அந்த பழந்தமிழ்ல இருக்கு. ஆனா இங்க வந்து திருப்பரங்குன்றத்துல நீங்க வந்து கறி சமைக்கக்கூடாது, போகக்கூடாது, வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அது உங்களுக்கு கேள்வியா வருது. நீங்க வந்து அது ஒரு இறைச்சி, அது சாப்பிடுறது, அதெல்லாம் வந்துட்டு மலையில இருக்கவங்க, ஒரு காட்டுக்குள்ள இருந்தவங்க, மலையில ஆண்டுட்டு இருந்தவங்க எதை சாப்பிடுவாங்க? ஆப்வியஸ்லி. சோ அதை வந்து நீங்க மாத்தாதீங்க. இது வந்து புராணங்கிற பேர்லயோ, மதம்ங்கிற பேர்லயோ, சமயம்ங்கிற பேர்லயோ இந்த பழக்க வழக்கத்தை நீங்க கொச்சைப்படுத்துறதோ மாத்துறதோ வேண்டாம். அதனாலதான் இந்த மலை சார்ந்த மன்னனா இருந்தனாலதான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க இல்லையா? சோ முருகன் அப்படிங்கிறது அதுதான். முருகன்கிறது தான் அவரு, அதுக்கு வேல் தான் இது, யானை தான் இது. முருகன்கிறவன் தமிழ் கடவுள் அப்படிங்கறதோட அடிநாதமா தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்கன்னு. ஆனா நீங்க கேக்குற மாதிரி தெலுங்கு வெர்சஸ் தமிழ்னு மாறுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அவங்க வந்துட்டு அது நார்த் வெர்சஸ் சவுத்னு வேணா அது பேசு பொருளா வரும். அப்போ அந்த படம் நார்த் பேஸ்டா எடுத்திருந்தாலோ இப்படி எடுத்திருந்தாலோ முருகன் வந்து இந்த கடவுள் தான் அப்படிங்கறது இவங்க ஆதாரபூர்வமான ஒரு இதா தான் அதை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு அந்த புத்தகமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கேள்வி நமக்கு சிம்பிளா அப்படின்னா இப்படி என்ன இருக்கு, ஏன் வேலு மயில் தானே அப்படின்னு இருக்குது. அப்புறம் முருகனுக்கு 2 வைஃப்னு ஏன் வந்துச்சு, அதுல இருக்கும். அது வள்ளி வந்து தெய்வான கூட சண்டை போடுவாங்க. வள்ளி தான் முருக கடவுள். நம்ம சாப்பிடுற வள்ளிக்கிழங்கு இருக்கு இல்லையா, சோ வள்ளி அதெல்லாம் மலையில விளையிறது. சோ வள்ளி தான் முருகனோட மனைவி. தெய்வானைங்கிறது இவங்க கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த புத்தகத்தில் இருக்கு. இது ஒரு கமர்ஷியல் பேக்கேஜா வெற்றிமாறன் எப்படி சொல்லுவாருங்கிறத பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். ஓகே, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இப்ப வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமே இன்னும் இத்தனை நாள் நாங்க மயிலெல்லாம் நாங்க வச்சிருந்தோம், நீங்க யாருன்னு திருப்பி சொல்றீங்க, நாங்க என்ன பண்ண போறோம்னு யோசிப்பாங்க. அதுல இந்த கேள்விக்கு நான் சொல்லப்பா அப்படி நான் சொல்ற மாதிரி அறிவுமதி அதுல சொல்லியிருப்பாரு, இது நான் சொல்லலன்னு சொல்லிட்டு சங்கத்துல இருந்து அதுக்குண்டான
இது எல்லாத்தையும் கொடுத்துருப்பாரு. எந்த காலகட்டத்தில் மாறிடுச்சு அப்படிங்கிற ஆதாரத்தை கொடுத்துருப்பாரு. சொல்லலான்னு பார்த்தேன், தப்பிச்சிட்டீங்க. இல்ல சீரியஸாவே அது ரொம்ப சின்ன ஒரு 50 பக்கம் தான் இருக்கிற புத்தகம். ரொம்ப எளிமையான கேள்வி பதிலா இருக்கும். ஓகே சார், ஒரு பக்கம் இந்த மாதிரி பேசினாலும் சேயோன் வெர்சஸ் தமிழ் முருகன் அப்படின்னு சொல்றாங்க. சேயோன்றது முருகன், அதே மாதிரி தனுஷ் அவர்களுடைய படம் தமிழ் முருகன்றது முருகன் சார்ந்திருக்கு. அப்போ வந்து சிவகார்த்திகேயனுக்கு போட்டியா பண்றாங்களா இந்த மாதிரி எல்லாம்? வந்து நீ இந்த 2 பேர் உட்காந்து பேசினா 3 பேர் உட்காந்து பேசினாலும் இந்த மாதிரி கேள்வி நீ கேட்கிற. அப்படி இல்லை, அவங்களுக்குள்ள போட்டி. நமக்கு ஒரு ஆர்ட்டை எந்த ஃபார்ம்ல வந்தா நம்ம ரசிக்கிறோம். மற்றபடி இப்போ எஸ்கேவும் வந்துட்டு போட்டியா பண்ணணும்னு நினைக்க போறது இல்லை, தனுஷும் அப்படி நினைக்க போறது இல்லை. எதுவா இருந்தாலும் சரி, நம்ம தமிழோட பாரம்பரியத்தை அல்ல தமிழோட தொன்மையை அவங்க படங்கள்ல எது காமிக்கிறாங்களோ அது நல்லா இருக்கும்னு நம்ம நம்பி ரசிச்சு பார்ப்போம். ஒரே ஒரு விஷயம் சார், இப்போ வந்து நம்ம தமிழ்ல இது வரைக்கும் முருகன் சார்ந்த வந்த படங்களோட பேர் எல்லாமே ஒரு எமோஷனல் பேஸ்டா இருக்கு. இப்ப கந்தன் கருணையில ஆரம்பிச்சாலே கந்தன் கருணை, கந்தன்கிறதெல்லாம் அங்கிருந்து வந்தது. அப்படியா? முருகன் தான் மறுபடியும் நீங்க கந்தனுக்கு போறீங்க. அதைத்தான் அவருக்கு அந்த புத்தகத்துல கேள்வி கேட்டிருப்பாரு. சோ வெற்றிமாறனும் தனுஷும் சேர்ந்து அதுக்கு பதில் சொல்லுவாங்க. ஓகே சார், கொஞ்சம் பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சினிமா ஜிபடியில நிறைய விஷயம் நம்ம பேசுவோம். நிச்சயமா. தேங்க்யூ.